فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களுக்கு சொந்தக்காரன், ஏழு பூமிகளுக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகிறேன், அவனை புகழ்கிறேன், அவனுடைய பெயரை கொண்டே ஆரம்பம் செய்கிறேன். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும், அன்னாரை வழி தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாகும். இறையில்லமா மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ, வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்க நடிகேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, கண்ணியம் பொதிந்த மாதம், மேன்மை மிகுந்த மாதம், வசந்த காலத்தின் ஆரம்பம் என்று பொருள் தரக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் ஒரு மனிதரை பற்றி முழு உலகமே வியந்த ஒரு மனிதர், வையகமே உயர்த்தி வைத்த மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் படிப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த மாதத்தை வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்று முஸ்லிம்களாகிய நாம் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிக பலவீனமான ஒரு விடயம்தான் எம்முடைய முன்மாதிரியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் ரபீஉல் அவ்வல் மாதமே வர வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் முஸ்லிம்கள் அல்லாத அந்நியர்கள் இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட மனிதர்களில் மிக முக்கியமான முதன்மையான ஒரு மனிதர் தான்
மகாத்மா காந்தி என்று நாங்கள் சொல்லுவோம், படித்திருக்கிறோம். அவருடைய ஒரு சஞ்சிகை, யங் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஞ்சிகையில் ஒரு பொழுது அவர் எழுதுகிறார், ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் வாளால் பரத்தப்பட்ட மார்க்கம், யுத்தங்களால் பரத்தப்பட்ட மார்க்கம், வன்முறையால் பரத்தப்பட்ட மார்க்கம், பலவந்தமாக பரத்தப்பட்ட மார்க்கம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்று புத்தகம், சரிதை புத்தகம், 4 பாகங்கள் கொண்ட ஒரு சரிதை என்னுடைய கையில் எப்பொழுது கிடைத்ததோ அதனை படிக்க ஆரம்பித்தேன், வாசிக்க ஆரம்பித்தேன். அதை படித்து முடிக்கும் பொழுதுதான் நான் விளங்கிக் கொண்டேன், இஸ்லாம் வாளால் பரத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையால் பரத்தப்பட்ட மார்க்கம் என்று நான் நினைத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அவர்களை பற்றி படிக்க 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 அவர்களினுடைய இறை கோட்பாடு, இறை நம்பிக்கை, இறை வணக்கம், அவர்களினுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களினுடைய வியாபாரம், அவர்களினுடைய அஹ்லாக், இவைகளை படிக்க 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 நான் எண்ணிக்கொண்டேன், இஸ்லாம் வாளால் பரத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையால் பரத்தப்பட்ட மார்க்கம் என்று. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, 1932ஆம் ஆண்டின் காலப்பகுதியில் வாழ்ந்த அமெரிக்காவினுடைய ஒரு வாழ்வியல் ஆய்வாளர், மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாழ்வியல் ஆய்வாளர், உலகில் தலை சிறந்தவர்களினுடைய வாழ்க்கைகளை ஆய்வு செய்யக்கூடியவர். அவர் ஆய்வு செய்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறார். அந்த புத்தகம் த 100 மனிதர்கள், இந்த உலகத்தில் சரித்திரம் படைத்த தலைவர்கள், வரலாற்றில் பெயர் பதித்த தலைவர்கள் 100 மனிதர்களை அவர் பட்டியல் படுத்துகிறார் அந்த புத்தகத்தில். 100வது மனிதர் சிறந்த மனிதர் இன்னார், 90வது சிறந்த மனிதர் இன்னார், 80வது சிறந்த மனிதர் இன்னார், 50வது சிறந்த மனிதர் இன்னார், 40வது சிறந்த மனிதர் இன்னார், 10வது சிறந்த மனிதர் இன்னார். இப்படி பட்டியல் படுத்தி 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 கடைசியாக 4ஆம் இடத்தை ஸ்ரீ சித்தார்த்த ஸ்ரீ கௌதம புத்தர் அவர்களுக்கு உலகில் தலை சிறந்த தலைவர்களினுடைய இடத்தை 4வது இடத்தை கொடுக்கிறார். 3வது இடத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் சொல்லுவோம், ஜீசஸ் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். அந்த மனிதருக்கு, அந்த நபி அல்லாஹ்வினுடைய தூதருக்கு 3ஆம் இடத்தை கொடுக்கிறார். 2ஆம் இடத்தை ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி ஐசாக் நியூட்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானிக்கு, புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானிக்கு கொடுக்கிறார். உலகில் தலை சிறந்த தலைவர்களினுடைய பட்டியலில் 1ஆம் இடத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் மாற்று மதத்தவர், இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என்ன காரணம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1வது இடத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அவர் சொல்லுகிறார், ஏனைய 99 மனிதர்களினுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, அதை ஆய்வு செய்யும் பொழுது ஏற்படாத ஒரு கண்ணியம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுதும் ஆய்வு செய்யும் பொழுதும் ஒரு தனிப்பட்ட ஒரு கண்ணியம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இப்படி அந்நியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். நாங்கள் தான் இன்று பலவீனமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தான் வரலாறுகள் தெரியாது, எம்முடைய குழந்தைகளுக்கு வரலாறுகள் தெரியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வினுடைய
கடைசி காலப்பகுதி ஹிஜ்ரி 10ஆம் வருடம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், யா முஆஸ், இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஆஸா. முதலாவது முஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், யமன் தேசத்துக்கு உன்னை பொறுப்புதாரியாக நான் அனுப்புகிறேன், கவர்னராக அனுப்புகிறேன். பல உபதேசங்கள். கடைசியாக ஒட்டகத்தின் மீது ஏறிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்த நிலைமையில் அவருடைய கையை பிடித்து சொன்னார், யா முஆஸ், இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஆஸா. சொன்னார்கள், முஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இதற்கு பின்னால் நீ மதீனாவுக்கு வந்தால் சில நேரம் என்னை நீ சந்திக்காமல் இருக்கக்கூடும் என்று சொன்னார்கள். ஹிஜ்ரி 10ஆம் வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் வருடம் வஃபாத் ஆகிறார்கள். அந்த வருடத்தில் சொல்லுகிறார்கள், இதற்கு பின்னால் இந்த மதீனாவுக்கு நீ வருகை தந்தால் என்னை சந்திக்காமல் இருக்கக்கூடும். சொன்னார்கள், வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாஸா வ கப்ரி என்று சொன்னார்கள். இதோ இருக்கிறதே இந்த மஸ்ஜிது நபவி, என்னுடைய பள்ளிவாசல், இதோ இருக்கிறதே என்னை அடக்கக்கூடிய இந்த அடக்கஸ்தலத்தை இடத்தை காட்டி சொன்னார்கள். இந்த இரண்டு இடத்துக்கு மத்தியில் தான் நீ நடந்து திரிவாய், என்னை நீ காண மாட்டாய் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய மரணத்தினுடைய செய்தியை தன்னுடைய உயிரோடு இருக்கும் காலத்திலேயே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஹிஜ்ரி 10ஆம் வருடம் பல வெற்றிகள், பல நாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்படுகிறது, இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கப்படுகிறது. பல நாடுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பல அரசர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். வெற்றிகள் குவிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்க வருகிறது, இது என்னுடைய கடைசி காலமாக இருக்கலாம். சொல்லுகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த வருடம் நான் ஹஜ் செய்ய போகிறேன் என்று சொன்னார்கள். இந்த வருடம் நான் ஹஜ் செய்ய போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய போகிறேன் என்று சொன்னதற்கு மிக முக்கியமான காரணம், இது என்னுடைய ஆயுளுடைய கடைசி காலம், இது என்னுடைய ஆயுளுடைய கடைசி காலம். சஹாபாக்கள் அனைவரையும், முஸ்லிம்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும், அவர்களிடத்தில் ஒரு வாக்குறுதியை கேட்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய 23 வருட காலத்தினுடைய சாராம்சத்தை, இஸ்லாத்தினுடைய 23 வருட காலத்தினுடைய சொல்லப்பட்ட அத்துணை விடயங்களினுடைய சாராம்சத்தை சொல்ல வேண்டும். கடைசியாக எனக்கு தரப்பட்ட இந்த நுபுவத், நபித்துவத்தை நான் உங்களுக்கு எத்தி வைத்தேனா என்று மக்களிடத்தில் கேட்க வேண்டும். மக்கள் அனைவரும் அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஹஜ் செய்ய போகிறேன் என்ற இஅலானை செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த இஅலானை கேட்டவுடன் எப்படி மேட்டிலிருந்து வெள்ளம் அப்படியே பள்ளத்தை நோக்கி வருமோ, இதுபோன்று சுப்ஹானல்லாஹ் அரபு நாடுகளில் இருந்து முஸ்லிம்கள் அனைவரும் மதீனாவை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஜுல்கஅதாவினுடைய கடைசி 25ஆம் பிறையில் 5 நாட்கள் மீதமுள்ள நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். பெரும் வரலாறு. 8 நாட்கள் பயணம். ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய 4ஆம் பிறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். அங்கே ஹஜ்ஜினுடைய விடயங்கள் நடக்கிறது, வணக்க வழிபாடுகள். மினாவில் பிறை 8இல் தரிக்கிறார்கள். பிறை 9 காலையில் அரஃபாவினுடைய மைதானத்தை நோக்கி ஒரு பெரும் ஒரு கூட்டம், அப்படியே முஸ்லிம்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செல்லுகிறார்கள். அரஃபாவினுடைய மைதானத்தில் வைத்து கிட்டத்தட்ட
1,24,000 முஸ்லிம்கள். வஃபி ரிவாயத்தின், இன்னொரு ரிவாயத்தில் 1,44,000 சஹாபாக்கள் முஸ்லிம்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய மைதானத்தில் வைத்து ஒரு பயான் செய்கிறார்கள், ஒரு பிரசங்கம் செய்கிறார்கள். அந்த பிரசங்கத்தினுடைய சுருக்கம் 23 வருட காலம் நுபுவத்தினுடைய உழைப்பினுடைய சாராம்சம் 5 விடயம், 5 மெசேஜ். இந்த 23 வருஷ காலங்களில் சொல்லப்பட்ட நபித்துவத்தினுடைய அத்துணை விடயங்களையும் சுருக்கி 5 விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது விடயம் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, ஐயுஹன் நாஸ், மக்களே, இஸ்மஉ கௌலி, என்ற வார்த்தையை கேளுங்க. ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாஸா. சொன்னார்கள், சில பொழுது நான் என்னை நீங்கள் இந்த இடத்தில் அடுத்த வருடம் சந்திக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். தன்னுடைய மரணத்தினுடைய செய்தியை அரஃபாவினுடைய மைதானத்தில் முதலாவது சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது சொன்னார்கள், முதலாவது மெசேஜ், முதலாவது விடயம், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும். சொன்னார்கள், ஃபீ பலதிக்கும் ஹாஸா ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாஸா வ ஃபீ யௌமிக்கும் ஹாஸா. இந்த நாள், இந்த அரஃபாவினுடைய நாள் உங்களிடத்தில் எப்படி கண்ணியமோ, சொன்னார்கள், இந்த மாதம் ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் உங்களிடத்தில் எப்படி கண்ணியமோ, ஃபீ பலதிக்கும் ஹாஸா, இந்த மக்கா, அச்சம் தீரப்பட்ட இந்த பூமி மக்கா எப்படி உங்களிடத்தில் கண்ணியமோ, இதை விடவும் கண்ணியம் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய மானம், ஒவ்வொரு முஸ்லிமினுடைய சொத்து செல்வம், ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உயிர் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அறிந்திருக்கிறோம் அரஃபாவினுடைய நாள் எவ்வளவு பெருமதி அல்லாஹ்விடத்தில், மக்கமா நகரம் எவ்வளவு பெருமதி, ஜுல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம், கண்ணியம் பொதிந்த 4 மாதங்களில், அஷ்ஹுருல் ஹுருமில் 4 மாதங்களில் ஒரு மாதம் ஜுல்ஹிஜ்ஜா. இந்த 3ஐ விடவும் ஒரு மனிதனுடைய பொருள், ஒரு மனிதனுடைய உயிர், ஒரு மனிதனுடைய மானம் பெருமதியானது என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, யாருக்கும் இன்னொரு முஸ்லிமினுடைய மானத்தை வாங்குவதற்கோ, இன்னொரு முஸ்லிமினுடைய 1 ரூபாய் காசை அபகரிப்பதற்கோ, ஒரு சொத்து செல்வத்தை பலாத்காரமாக அபகரித்துக் கொள்வதற்கோ, இன்னொரு முஸ்லிமினுடைய உயிரை பறிப்பதற்கோ யாருக்கும் அனுமதி கிடையாது. சகோதரர்களே, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம், தமுஹு, அவனுடைய உயிர் ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஇர்துஹு, அவனுடைய மானம் ஹராம் என்று சொன்னார்கள். வமாலுஹு, அவனுடைய சொத்து செல்வம் பணம் ஹராம் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாத பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இன்னொரு மனைவி சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கிறார்கள். எங்கே சொல்லப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், வீட்டில் இல்லை. நான் வந்தால், அவர் வந்தால் சொல்லுங்கள், நான் வந்துவிட்டு தேடிவிட்டு சென்றேன் என்று சொல்லுங்கள். சென்று விடுகிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு சிறிய ஒரு பெண்மணி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்திலே 18 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடனேயே சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்த விடயத்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சைக்கிளையால் சொல்லுகிறார்கள், உங்களுடைய இந்த மனைவி வந்துவிட்டு செல்லுகிறாள். சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா இயற்கையாகவே படைக்கோலத்திலேயே அவள் கட்டையான ஒரு பெண்மணி. அவளுடைய அந்த குறையை
வெளிப்படுத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஸ்புக மின் சஃபியதி கஸா வ கஸா, சஃபியாவினுடைய இந்த விடயம், இந்த கட்ட என்ற விடயம் உங்களுக்கு போதும், அவள் தேடிவிட்டு சென்றிருக்கிறாள் என்று சொல்லப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷா லகத் குல்தி கலிமத்தன், நீ ஒரு வார்த்தையை சொன்னாய். சொன்னார்கள், லவ் முஸிஜத் பிமாஇல் பஹர், இந்த நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலக்கப்பட்டால், சொன்னார்கள் லமஸஜத்ஹு, அந்த கடல் நீர் அதனுடைய இயற்கை தன்மை, அதனுடைய உப்புத்தன்மை இழந்து அது கசப்பாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனை பற்றி பேச முடியுமா? முடியாது. அவனுடைய நிறத்தை பற்றி, அவனுடைய உயரத்தை பற்றி, அவனுடைய முகத்தை பற்றி, அலங்கோலத்தை பற்றி, அவனுடைய ஆடையை பற்றி பேச முடியுமா? முடியாது. ஏன்? ஒரு மனிதனுடைய மானம் இன்னொரு மனிதனுக்கு ஹராம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சர்வசாதாரணம். ஒரு 10 மனிதர்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து விட்டால் ஒரு மனிதர் அந்த இடத்தில் ஹீரோவாக மாறிவிடுவார். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த 10 நபரையும் சிரிக்க வைக்க வேண்டும். சிரிக்க வைப்பதற்காக வேண்டி அவர் செய்யும் விடயம் என்ன தெரியுமா? அவனுடைய குறை, இவனுடைய குறை, இவன் இப்படி, அவன் அப்படி, அவனுடைய படைக்கோலம், இவன் கட்ட, இவன் நெட்ட, இவன் அசிங்கம், இவன் கலர் இந்த கலர், இவன் கலர் இந்த கலர், இவன் இப்படியாப்பட்ட செய்கை செய்பவன், இப்படியெல்லாம் சொல்லி இவருடைய நோக்கம் என்னது? இந்த 10 பேரையும் சிரிக்க வைக்க வேண்டும். அடுத்தவர் சிரிப்பதற்காக வேண்டி யார் ஒரு மனிதனுடைய மானத்தில் விளையாடுவாரோ, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய தங்கும் இடத்தை அவர் நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். யாரை பற்றியும் பேச முடியாது. அவன் விரும்பிய அவன் கட்டையாக இருக்கிறான், அவன் விரும்பிய அவன் உயரமாக இருக்கிறான், அவன் விரும்பிய அவன் கருப்பாக இருக்கிறான், அவன் விரும்பிய அவன் அசிங்கமாக இருக்கிறான். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் அவனை அப்படி படைத்திருக்கிறான். அல்லாஹ் அவனை அப்படி படைத்திருக்கிறான். நாம் சொல்லும் அந்த மானம் விடயத்தில் விளையாடும் விளையாட்டு இருக்கிறதே, அவனை குறை சொல்லுவதல்ல, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் குறை கூறுவது, அல்லாஹ்வினுடைய படைக்கோலத்தில் குறை கூறுவது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்று சர்வ சாதாரணமாக இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகம் காட்டப்பட்டது. அந்த நரகத்தில் பலவிதமான தண்டனைகள். அதிலே ஒரு தண்டனை, ஒரு மனிதன் அவனுடைய நகங்கள் செம்பினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, நீண்ட நகங்கள். அதை அவனுடைய முகத்தில் அவன் அப்படியே நுழைக்கிறான், அதை கீறி கிழிக்கிறான், அப்படியே சதைகள் தொங்குகிறது. மறுபடியும் சற்று நேரத்தில் அது அப்படியே ஒட்டிக்கொள்கிறது. மறுபடியும் தன்னுடைய விரலை உள்ளே நுழைவிக்கிறான், வெட்டுகிறான், அது அப்படியே சதை தொங்குகிறது. கண்ணியமானவர்களே, இப்படி தனக்குத்தானே அவன் தண்டனை கொடுத்து கொண்டிருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறார்கள், என்ன இவ்வளவு கொடூரமான தண்டனை? அதுவும் அவரே அவருக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார். யார் இந்த மனிதர்? சொல்லப்பட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்தான் உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய மானத்தில் விளையாடியவர். சுப்ஹானல்லாஹ். கனிவானவர்களே, பயங்கரம் சகோதரர்களே. இன்றைக்கு இன்னொரு மனிதன் சிரிச்சிட்டு போயிட்டுருவான், அது ஒரு நேரம் சொல்லி சிரிப்பான். கண்ணியமானவர்களே, ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை, ஒன்றே ஒன்று கிடைக்கும், நரகம் கிடைக்கும். நரகம் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த மனிதனுடைய மானம் இன்னொரு மனிதனுக்கு ஹராம், அடுத்த மனிதனுடைய சொத்து இன்னொரு மனிதனுக்கு ஹராம், அடுத்த மனிதனுடைய உயிர் இன்னொரு மனிதனுக்கு ஹராம். இந்த 3 விடயத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள். ரெண்டாவது சொன்னார்கள், ரெண்டாவது மெசேஜ், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா. சொன்னார்கள், ஜாஹிலியா காலத்தினுடைய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களை இந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் என்னுடைய காலுக்கு கீழால் வைத்து நான் புதைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள்.
என் காலுக்கு கீழால் வைத்து நான் புதைத்து விடுகிறேன். சொன்னார்கள், ஜாஹிலியா காலத்தினுடைய மூட கொள்கைகள், மூட நம்பிக்கைகள், சடங்கு சம்பிரதாயங்கள், கொள்கை கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையும் இன்றைக்கு நான் என் காலுக்கு கீழால வச்சு நான் புதைச்சி விடுகிறேன். சொன்னார்கள், எது வரைக்கும் என்றால், ஜாஹிலியா காலத்தில் செய்யப்பட்ட கொலைக்கு பகரமாக இன்னொரு கொலை எடுக்க முடியும், அந்த கொலையை கூட இன்றைக்கு நான் என் காலுக்கு கீழால் வச்சு புதைச்சி விடுகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய சட்டம், ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டால், அநியாயமாக கொலை செய்யப்பட்டால், அந்த கொலை செய்யப்பட்டவருடைய பொறுப்புதாரி அவருக்கு தாராளமாக அவருடைய விடயத்தில் முடிவெடுக்கலாம். அவரை கொலை செய்வதற்கும் அனுமதி இருக்கிறது, பழிக்கு பழி எடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாஹிலியா காலத்தில் நடந்த கொலைக்கு இப்ப இஸ்லாத்தில் இந்த காலகட்டத்தில் பழிக்கு பழி எடுக்க முடியாது. முதலாவது சொன்னார்கள், ஏண்ட குடும்பத்தில் ஜாஹிலியா காலத்தில் ஒரு கொலை நடந்தது, ரபியாவினுடைய மகன் கொலை செய்யப்பட்டார், அந்த கொலைக்கு பகரம் எடுப்பதையும் இன்றைக்கு நான் ஹராமாக்குறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இரண்டாவது சப்ஜெக்ட் சொன்னார்கள், ஜாஹிலியா காலத்தில் கொடுக்கப்பட்ட கடனுக்குரிய வட்டி இப்ப இந்த காலத்தில் எடுக்க முடியாது, அதை எடுப்பதை நான் ஹராமாக்குகிறேன். என்னுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏராளமானவர்களுக்கு கடன் கொடுத்தார்கள், அந்த கடனுக்குரிய வட்டியை இன்று எடுப்பதை நான் ஹராமாக்குகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இதில் என்ன விளங்குதென்றால், ஒரு ஊரினுடைய தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன், ஒரு கிராமத்தினுடைய தலைவன், ஒரு நிறுவனத்தினுடைய தலைவன், ஒரு நிர்வாகத்தின் தலைவன், ஒரு மஸ்ஜிதினுடைய தலைவன், ஒரு வீட்டினுடைய தலைவன் ஒரு விடயத்தை தனக்கு கீழால் இருப்பவர்களுக்கு அமுல்படுத்த வேண்டுமா, முதலாவது தான் செய்ய வேண்டும், முதலாவது நான் செய்ய வேண்டும். ஏண்ட புள்ள தொழணுமா, முதலாவது நான் தொழணும். ஏண்ட புள்ள பாவினையை விட்டு இல்லாமல் ஆகணுமா, நான் முதலாவது ஏண்ட பாவினையை நிப்பாட்டணும். இன்னைக்கு வாப்பா சொல்றாரு, படுத்து கொண்டு சுபஹுடைய நேரத்தில் வாப்பா சொல்றாரு, மகன் சுபோ தொழுவ போங்க. வாப்பா எங்க கட்டில்ல, வாப்பா ரூமுக்கு இருந்து சத்தம் வருது, மகன் தொலைப்போங்க. மகன் திருப்பி கேட்டால், வாப்பா நீங்க தான் என்னை கூட்டிட்டு போகணும், ஏன் என்னை தனி அனுப்புறீங்க, நீங்க தூங்கி கொண்டு என்னை அனுப்புறது சரியா என்று கேட்டால், கண்ணியமானவர்கள் என்ன நடக்கும்? இந்த முதலாவது நாங்க செய்யும். 7 வயதில் பிள்ளைகளுக்கு தொழுவதை ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடிச்சு தொலைவைங்க. உலமாக்கள் எழுதுகிறார்கள், 7 வயசாகிட்டால் வாப்பட கடமை என்ன தெரியுமா, 5 நேரம் தொழுகைக்கு வாப்பா கையை பிடிச்சி பள்ளிக்கு கூட்டிட்டு வரணும். இப்படி 3 வருஷம் பிராக்டிஸ். 10வது வயசுல மகன் தொழுகையாளியா ஒட்டவா மாறிடுவார். இன்றைக்கு மகன் 15 வயசாயும் தொழுகை இல்லை. என்ன காரணம் தெரியுமா, வாப்பா லூஸ் விட்டுட்டாரு, வாப்பாக்கு தொழுகை இல்லை. இப்ப ஹஸ்ரத் கிட்ட வந்து சொன்னார், ஹஸ்ரத் ஒரு துஆன்னு சொல்லுங்க மகன் தொழுகிறதுக்கு. என்ன செய்யணும்? கனிவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிழை யாருட மேல, வாப்பட மேல. கனிவான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அதுபோலதான் ஒரு நிர்வாகத்தினுடைய தலைவர், ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர், ஒரு மஸ்ஜிதினுடைய தலைவர், ஒரு ஊரினுடைய தலைவர், தனக்கு கீழால் இருப்பவர்கள் சரியாக நடக்க வேண்டுமா, முதலாவது அவர்கள் செய்ய வேண்டும். அந்த விடயத்தை அவர்கள் அமுல்படுத்த வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, பல இடங்களில் பல பிரச்சனைகள் இன்னைக்கு. கண்ணியமானவர்களே, சில மஸ்ஜிதுகளில் ஹசரத் மகள் பயானுக்கு வந்தால் தலையங்கம் கொடுக்குறாங்க. ஹசரத் உம்மா அப்பாவை பற்றி பேசுங்க, ஹசரத் வட்டியை பற்றி பேசுங்க என்று தலையங்கம் கொடுக்குறாங்க. கண்ணியமானவர்களே, ஆனால் அவர்களுடைய விடயத்தை எடுத்து பார்த்தால் கேள்விக்குறி.
ஒரு மஸ்ஜிதினுடைய தலைவரினுடைய உம்மா இன்னொரு பள்ளிவாசலில் பிச்சை எடுக்கிறாள் என்ற செய்தி சமீபத்தில் கேள்விப்பட்டோம் கண்ணியமானவர்களே. ஆனால் இவர் தலையகம் கொடுக்கிறாரு, உம்மா அப்பாவை பத்தி பேசுங்க, அவங்களோட கண்ணியத்தை பத்தி பேசுங்க. கண்ணியமானவர்களே, இல்லை, சமூகம் திருந்தோணும் என்ற ஆசை இருக்குது, நான் இப்படிதான் இருப்பேன் என்ற ஒரு ஒரு தீவிர போக்கில் இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மூன்றாவது விடயம் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபின்னிசாம், பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலமாக்கள் இந்த வார்த்தையை இரண்டாக பிரிக்கிறார்கள். பெண்களுடைய விடயத்தில் எப்படி அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், திருமணம் முடிப்பதற்கு முன்னால் எப்படி அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன், ஒரு வாலிபன், அவனுடைய பேணுதல் பருவ வயது அடைந்த காலத்திலிருந்து அவன் திருமணம் முடிக்கும் காலம் வரைக்கும் அவன் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறானா, இவனுக்கு அல்லாஹ் சாலிஹான மனைவியை கொடுப்பது அல்லாஹ்வினுடைய பொறுப்பு, கடமை. ஆனால் இன்றைக்கு வாலிபர்கள் கவனத்தில் எடுக்கணும். போன்ல அஞ்சு பேரோட செட் பண்றாரு, கிளாஸ்ல 4 பேரோட பழகுறாரு, ரோட்ல 2 பேரோட பழகுறாரு, மொத்தம் 10-15 இவருக்கு லவஸ்மார்கள், காதலிகள். ஆனால் கண்ணியமானவர்களே, சரியா கல்யாணம் பேசுற நேரத்தில் இப்ப ஹஸ்ரத் கிட்ட வந்து சொல்றாரு, ஹஸ்ரத் எனக்கு சாலிஹான ஒரு புள்ள கிடைக்கணும், எனக்கு துஆ செய்யுங்க. எப்படி புள்ள தெரியுமா, அவள் தஹஜ்ஜத்தில் எழும்பி குர்ஆன் ஓதுற சத்தத்தில் நான் முழிக்கணும் ஹஸ்ரத், கிடைக்கும், உனக்கு கட்டாயம் கிடைக்கும். 10-15 பிள்ளைகளோட வாழ்க்கைய ஏமாத்தி நாசமாக்கிட்டு அந்த 15 பேருடைய அந்த மனக்கொந்தளிப்பும் அந்த பதுவா உண்ட வாழ்க்கையை நாசமாக்கி போட்டு. எங்களோட மூதாதையர்கள் சொல்லுவார்கள், பெண் பாவம் பொல்லாதது என்று சொல்லுவார்கள், பொண்டாட்டி கருமம் அப்படி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் தானே கண்ணியமானவர்களே. அது அப்படி இல்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் எதிலிருந்து தெரியுமா வந்துச்சு, இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர்களை ஏமாற்றுகிறானா அதை அனுபவித்தே தீருவான். அவனுக்கு கிடைக்கும் சாலிஹான மனைவி அல்ல, அவனுக்கு கிடைக்கும் ஒரு மனைவி அவன் காலம் முழுக்க அனுபவிப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திருமணத்திற்கு பின்னால் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதமாக ஒரு பெண்ணை நீங்கள் கைப்பிடித்து இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ஹலாலாக்கி இருக்கிறீர்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆடை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் இல்லறம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ சாப்பாடு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு என்ன செய்கிறான் என்றால், திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு இத்தனை தட்டு வீடு வேணும், எனக்கு இந்த வாகனம் வேணும், இவர் எழுதி கொடுக்கிறாரு. இவன் ஆம்பளையா கனிமானவர்களே, ஆம்பளையே கிடையாது. இஸ்லாத்தினுடைய சட்டம் ஒரு பெண்ணுக்கு தலாக் சொல்லப்பட்டாலும், உலமாக்கள் இருக்கிறார்கள் கேளுங்கள், தலாக் சொல்லப்பட்டாலும் அவள் இதா இருக்கிறதுக்கு இந்த மாப்பிள்ளையிடம் கொடுக்கணும். இப்படி ஸ்ட்ரிக்ட் கண்ணியமானவர்களே. ஆடை கொடுக்க வேண்டும் இவருடைய கடமை, வீடு கொடுக்க வேண்டும் இவருடைய கடமை, சாப்பாடு கொடுக்க வேண்டும் இவருடைய கடமை. இன்னைக்கு ஒன்றுமே கொடுக்காம இவருடைய ஆட்டத்தை பார்க்கணும். இவரை விட்ட ஆட்கள் இல்லை. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அது காலம் முழுக்க நானும் நீங்களும் அப்படி செய்தால் அனுபவித்தே தீருவோம், அனுபவித்தே தீருவோம். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைக்கு ஏராளம் 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 இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நீங்கள் பெண் வீட்டார்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்கள் ஒரு லிஸ்ட் கொடுக்கப்படுது. இவர் ரைட் போடுவாரு, டைல்ஸ் பிடிச்ச வீடு எனக்கு வேணும், எனக்கு இந்த பைக் வேணும், எனக்கு இந்த கார் வேணும். வெக்கம் இல்லையா? கீழால் எழுதி கொடுக்கணும், வெக்கம் இல்லாம சைன் அடிக்கிறாய் என்று. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இப்படியெல்லாம் செஞ்சால் அல்லாஹ் ஒரு விடயத்தை அல்லாஹ் செய்ய வைப்பான். எப்படி தெரியுமா? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். இப்படியெல்லாம் நடந்தால் இன்றைக்கு பாருங்க, வீட்டில் கல்யாணம் பேசப்படுது மகளுக்கு, வாப்பா எங்க முன்னுக்க வந்து அந்த உம்மா வந்து டேட் பிக்ஸ் பண்றாள், வாப்பா எங்க டீ ஊத்துறார். இதுதான் நடக்கும் கண்ணியமானவர்களே. அன்-நிஸாஉ கவ்வாமாத் அலர் ரிஜால், ஆண்களை நிர்வகிப்பவர்களாக பெண்கள் மாறுவார்கள் இப்படியாப்பட்ட தருணங்கள் ஏற்பட்டால். எனவே கண்ணியமானவர்களே, எப்பயும் நாங்கள் ஆம்பளையா இருக்கணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, நாலாவது விஷயம் சொன்னார்கள், இதோ இந்த குர்ஆனை உங்களிடத்தில் நான் விட்டு செல்லுகிறேன். உங்களுடைய எல்லா விடயங்களுக்கும் இந்த குர்ஆன் போதுமானது. இதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஐந்தாவது விடயத்தை சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மொத்தமாக 5 விடயங்கள் சொல்லப்பட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வது விடயத்தை சொன்னார்கள். 5 கடமைகளை நினைவு காட்டினார்கள். தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், நோன்பை ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடியுங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், உங்களுடைய தலைவர்களுக்கு வழிபடுங்கள் என்ற கடமைகளை சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், வஅன்தும் தஸ்அலூன அன்னி, கயாமத்தில் அல்லாஹ் என்னை பற்றி இதோ இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய இவர் உங்களுக்கு இந்த நுபுவத்தை, உங்களுக்கு அமானிதமாக கொடுத்த இந்த நுபுவத்தை உங்களிடத்தில் ஒப்படைத்தாரா என்று என்னை பற்றி கேட்கப்பட்டால் ஃபமா அன்தும் காயிலூன், என்னைய பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்கை பயப்படுகிறார்கள் என்றால் நானும் நீங்களும் யார்? சஹாபாக்களே, கயாமத்தில் அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் ஃபமா அன்தும் காயிலூன், நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னைய பற்றி நீங்க என்ன சொல்லுவீங்க என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ நஸஹ்த வ அத்தைத யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு இந்த நுபுவத்தை நிறைவேற்றினீர்கள், இதை எத்தி வைத்தீர்கள், இதனுடைய விடயத்தை சொல்லி தந்தீர்கள், நசிஹத் செய்தீர்கள், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை உயர்த்தி தன்னுடைய விரலை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷ்ஹத் யா அல்லாஹ், இதோ என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் என்னை பற்றி இதோ சொல்லுகிறார்கள், கியாமத்தில் நீ சாட்சியாக இரு, நான் இவர்களுக்கு இந்த என்னுடைய நுபுவத்தை நான் எத்தி வைத்தேன், நான் நசிஹத் செய்தேன், நான் கடமையை நிறைவேற்றினேன் என்பதற்கு நீ சாட்சியாக இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் கடைசியாக குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இதோ இந்த நாளில் இந்த இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, இந்த இஸ்லாம் பூர்த்தி செய்துபட்டு முழுமையாக்கப்பட்டு விட்டது என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறார். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத் இறங்கி சுமார் 3 மாதங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தார்கள். 3 மாதங்களுக்கு பின்னால் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மரணிக்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 23 வருட காலத்தினுடைய நுபுவத்தினுடைய விடயங்களில் 5 விடயங்களை ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசமாக செய்தார்கள். அந்த 5 உபதேசங்களையும் வாழ்க்கையில் எடுப்போம். சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். இரக்கமானவன், கண்ணியமானவனே, இசங்கையானவன் யா அல்லாஹ், அரசர்களுக்கெல்லாம் அரசன் யா அல்லாஹ்,
ஏழு வானங்களுடைய ஆட்சி ஓண்ட கைவசம் ரஹ்மானே, ஏழு பூமிகளுடைய ஆட்சி ஓண்ட கைவசம் ரஹ்மானே. இடைப்பட்ட அத்துணை வஸ்துகளுக்கும் நீ சொந்தக்காரன் யா அல்லாஹ். எங்களை திருத்திடியா அல்லாஹ், திருந்துறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை தாயா அல்லாஹ். எங்களோட உம்மா அப்பா ஸ்ரீதேவிகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட உஸ்தாத்மார்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். இந்த குத்துபாவில் பேசப்பட்ட மிக முக்கியமான இந்த 5 நசீஹத்துகளையும் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திடியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லஸீ ஹதானா லிஹாஸா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، ما بعد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. إن الله تعالى يحب المتقين، والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.